கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஒரு சிறிய உதாரணம். பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவனை சக மாணவனுக்கு பிடிக்காது. ஏன் என்றால், முதல் மதிப்பெண் பெறுபவன் கடமையை அறிந்தவன், நேரத்தை வீணாக்காதே படிப்பவன், விளையாட்டாக செயல்பட மாட்டான், எப்பொழுதுமே கவனமாக இருப்பான், பயிற்சி செய்து கொண்டே இருப்பான். இப்படி மற்ற மாணவர்களால் செய்ய இயலாதாலோ அல்லது ஏன் செய்யணும் என்ற அசால்ட்டான மனநிலையோ அல்லது கஷ்டப்பட விருப்பம் இல்லாதாலோ மற்ற சக மாணவர்கள் ஒன்றிணைந்து முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவனை கேலி செய்வார்கள் அல்லது துன்பப்படுத்துவார்கள். இப்படியே தேவனை அறிந்த பிள்ளைகளின் வாழ்க்கையும் இருக்கும். இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் பொய் சொல்ல மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டார்கள், தவறுக்கு துணை போக மாட்டார்கள். இதனாலேயே இவர்கள் தனித்திருப்பார்கள், ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கை சிறியதே, இதில் உண்மையாகவும் சரியான வாழ்க்கையை வாழ்வோம். இங்கு இருப்பவர்கள் உங்களை என்ன நினைத்தாலும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பரலோகத்தில் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சரியான வழிமுறையில் வாழ்வது மிகவும் கடினம். இதனாலேயே ஏசப்பாவின் உபதேசங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காதே போனது. ஏசப்பாவின் வாழ்க்கை முறை அனைத்தும் நாம் வாழ கற்றுத்தரப்பட்ட பாடம். வேதம் படித்தால் அவரின் வழி நடத்தல் நமக்கு நன்கு புரியுங்க. அவரோடு வாழ்ந்து நித்திய வீட்டுக்கு செல்வோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கட்டுப்பாடோடு இணைந்த சுதந்திரம். இப்படியாக வாழ முயற்சி செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.